இந்த 700-800 படங்கள்ல ஒரு உண்மையிலேயே ஒரு 40-50 படங்கள் குவாலிஃபைடா இருக்கலாம். அதாவது மினிமம் கேரண்டியான படங்கள், ஒரு நல்ல கமர்ஷியல் படம் உண்மையிலேயே இருக்கலாம். ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த 40 படங்களை வந்துட்டு கொண்டுட்டு போறதுக்கான அந்த எடுத்த காலத்துல இருந்த தயாரிப்பாளர்கள் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களாம் இருப்பாங்கல்ல, உயிரே போயிட்டு இருக்கோம் எந்நேரம். அப்பா இதுக்கு மேல என்னால வந்துட்டு உழைக்க முடியல, எப்பா போனது போச்சு அவ்வளவுதான், என்ன 1 கோடி நஷ்டமா 2 கோடி நஷ்டமா, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க, அந்த மனநிலைக்கு வந்துருவாங்க. பேக் டு மதகத ராஜா. ஸோ இந்த படம் வந்து 50 கோடி வசூல் பண்ணிருச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது விஷால் சாருக்கு ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படமா 12 வருஷம் கழிச்சு வந்து இந்த படம் ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட கண்டினியூஷனா வந்து இப்போ தெலுங்கு வருஷனும் வந்து டப்பிங்லாம் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கன்ஃபார்ம்டு ஒரு 100 கோடி வந்துருமா? இல்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்துட்டு விஷால் சுந்தர்சிக்கு மட்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கல. இப்ப ஜிவிஎம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, பல வருடமா வந்துட்டு துருவ நட்சத்திரம் ஹோல்டுலயே இருக்கு, அவருக்கே அது ஒரு இது வந்திருக்கு, அவருக்கே அந்த நம்பிக்கை கொடுத்தவர் தான் சொல்றாரு. எந்த வந்துட்டு ஒரு 5-6 வருஷம் தான், இது 12 வருஷம், 12 வருஷத்தையும் வெளியில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னும் போது என் படமும் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குங்கிற இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. இந்த உலகத்துல ரொம்ப காஸ்ட்லியான விஷயமே நம்பிக்கையை கொடுக்கறதும் அந்த நம்பிக்கைப்படி செயல்படுறதும் தான். இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். இது எல்லார்கிட்டையும் கிடைக்காது, எல்லாருக்கும் இருக்காது. அப்படி ஒரு மனிதனுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் நம்பிக்கை கொடுத்த ஒரு படம் தான் இந்த மதகஜ ராஜா அப்படின்னும் போது அது வந்துட்டு தெலுங்குலயும் போய் ஓடி இப்ப தெலுங்கு மக்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்டைல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் தான் கரெக்டா. ஒரு ஐட்டம் சாங்னா ஐட்டம் சாங், ஒரு ஃபைட் சீனா ஃபைட் சீன், அதுக்கேற்ற மாதிரி. அதான் நம்ம இவர் சொன்ன மாதிரி தான், தில்ராஜ் சொன்ன மாதிரி தான், டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு அந்த படத்துல. ஸோ அவங்க வேற லெவல்ல படத்தை செலிப்ரேட் நிச்சயமா அவங்க கொண்டாடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டைல், அவங்க டெம்ப்ளேட். தெலுங்கு படம் தான் இது லிட்டரலா. தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப நாளா அப்படி ஒரு படம் வரலன்னும் போது நம்ம கொண்டாடி தீர்த்துட்டோம். அந்த சந்தானத்தினுடைய காமெடி இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஸோ அது வந்துட்டு அப்படியே தெலுங்குல போகும்போது தெலுங்குலயும் வந்துட்டு அந்த படம் ஹிட் ஆகுது எல்லா சாத்தியங்களும் உண்டு. ஏன்னா விஷாலுக்கு தெலுங்குல ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்போ இங்கே வந்துட்டு விஷால நம்ம வந்துட்டு தமிழர்னு கொண்டாடுறோம், அங்கே வந்து தெலுங்கர்களுக்கு கொண்டாடுறாங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு 2 இடத்துலையும் அவர் கொண்டாடுறாங்க, அது உண்மை. ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு அவரை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த படத்தை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல இருக்கு. தெலுங்குவை பொறுத்த வரைக்கும், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் விஷாலுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டே இருக்குன்னு வைங்களேன். அதனால இந்த படம் வந்துட்டு அங்கே ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு.